அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதல்ல இருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெய்ராம். துர்கா தேவியுடைய நவராத்திரி விழா வருது. அதுக்காண்டி வந்து நான் 9.5 கஜம் 10.5 கஜம் மரிசார் சிலைகள்லாம் வந்து வீடியோ அப்டேட் பண்ண போறேன். 9.5 கஜத்துல வந்து இப்ப ருத்ராட்ச பார்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பிளைன்ல வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நீங்க ருத்ராட்ச பார்டர்ல வந்து பிளைன் வேணுங்க, கான்ட்ராஸ்ட் பார்டர் வேணும்னு சொல்லி. ஸோ ருத்ராட்ச பார்டர்ல வந்து இப்ப வந்து நான் ரெடி பண்ணி வந்திருக்கு. இப்ப கலருக்கு வந்து உங்களுக்கு மூணு அவைலபிலிட்டி நான் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ருத்ராட்ச பார்டர்ல மடிசார்ல வந்து 9.5 கஜம் 9.5 கஜத்துல 120 கவுன்ஸ்ல வந்து உங்களுக்கு ருத்ராட்ச பார்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அரக்குல வந்து மெரூன் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். பல்லு எப்பயுமே உங்களுக்கு தெரியும். நார்மலா வந்து மடிசார் கட்டுறவங்களுக்கு வந்து பல்லு எப்படி இருக்குன்னு தெரியும். இது சீர்பல்லு தான். நல்ல கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா வைப்ரண்டா சூப்பரா இருக்கும். எங்கிட்ட வாங்கின மெட்டீரியல் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். ராணி 1948ல வாங்குறது வந்து எப்படி இருக்கும். ராணி சாரீஸ்ன்னு சொல்றதை விட ராணி 1948ன்னு சொல்லுங்க. ஏன்னா ராணி சாரீஸ் இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்றேன். ஆமா, நம்ம என்ன பண்ண முடியும். அதனால 1948ல ஆரம்பிச்ச ராணி, அதனால பாரம்பரியமா பண்ற ராணினால பாரம்பரியம் ராணின்னு போர்டு வச்சிருக்கேன். ஹெரிட்டேஜ் ராணின்னு இங்கிலீஷ் வச்சிருக்கேன். We are doing the Rani brand in 77 years. I am third generation. When you visit Madurai, you go to search in Google as Rani 1948. We can get our original Rani shop. Okay, welcome our shop. This is Madisar saree 9.5 years. இது வந்து 9.5 கஜம் சேலை. 9.5 கஜத்துல வந்து மெரூன்ல வந்து உங்களுக்கு மைக் வேற நிக்க மாட்டேங்குதா, நின்றுச்சு. இது வந்து உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க சரி. இது எல்லாமே இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ஆஃபர் போட்டிருக்குமா, நீங்க வேணும்னா கேளுங்க. இந்த சரி இது பாருங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு 120 கவுன்ஸ் தான். சிங்கிள்ஸ் அவ்வளவுனால 40% ஆஃபர் போக இந்த பக்கம் இருக்கு. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா போட்டோஸ் நான் அனுப்புறேன். 40% ஆஃபர் போட்டதெல்லாம் அனுப்புறேன். அது 6 yards இது எல்லாமே. இப்ப நான் இது போடுறது வந்து மடிசார்ல வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நவராத்திரி விழாவுக்கு நீங்க உடுத்திக்கலாம், வச்சு கொடுக்கலாம். சரிங்களா? போன வீடியோல சொல்ல மாதிரி எல்லாருக்கும் அன்போட அன்பளிப்பு பண்றதுக்கும் வச்சு கொடுக்கறதுக்கும் நல்லா ஏதா இருக்கும். சார் 1800 ரூபா 2000 ரூபா போட்டுலாம் வச்சு கொடுக்க முடியுமா சார்? கொஞ்சம் விலை கம்மியில போடுங்கன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. விலை கம்மியில வந்து 9.5 கஜம் 10 கஜம் 10.5 கஜம் மூணுமே வந்து நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். சப்போஸ் ஒரு 11 சேலை வச்சு கொடுக்கணும்னு இருக்கலாம், ஒரு 5 சேலை வச்சு கொடுப்போம், ஒரு மஞ்சள் குங்குமம் விராலி மஞ்சள் எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி விலை கம்மியில வேணும்னு கேட்கலாம். ஒரு 1100 950 1200 கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த வீடியோ நாளைக்கு போடுறேம்மா. சரிங்களா? இது வந்து நான் வந்து உங்களுக்கு மடிசார் வந்து இப்ப இது ருத்ராட்சத்துல வந்து பிளெயின்ல வந்து உங்களுக்கு நேவி ப்ளூல வந்து ப்ளூ பார்டர், பிளாக் கிடையாதுங்க, நேவி ப்ளூ. பக்கத்துல இருந்து காமிக்கிறேன். நேவி ப்ளூல வந்து ஆனந்தா ப்ளூ பார்டரு ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மங்களகரமான ஒரு மாம்பழம், அசல் மாம்பழம் கலர். ஃபேண்டா கிடையாது, ஆரஞ்சும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஆரஞ்சு நினைச்சிடாதீங்க, பக்கத்துல வந்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது மாம்பழம் கலர்ல வந்து ரெட் பார்டர் ருத்ராட்சம் சூப்பரா இருக்கும். எல்லாமே குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கொஞ்சம் குறை இருக்காது உங்களுக்கு. சிங்குடி சேலையில வந்து ஒரு என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பேச்சஸ் பட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம். ஏன்னா இது மிஷின்ல பண்றது கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம கையால மனுஷால் தான் கையால வந்து சாயம் போடுறதுதான். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு லேசா படுறது விட்டுதான். கஞ்சி பசை இருக்கும். கஞ்சி பசை இருக்கிறப்ப முடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தண்ணியில போட்டுட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா பாயாசம் மாதிரி ஆயிடும். ஜோரா சேலை பாயாசம் மாதிரி ஆயிடும். ஜம்முன்னு இருக்கும். அப்படியே வலிக்கு ஓடும். ஆமா, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது வாடாமல்லி கலர்ல வந்து ப்ரௌன் பார்டர். யாராச்சும் வர்றாங்களாமா? அங்க ஏமா எட்டி பாக்குறீங்க? நீங்க எட்டி பார்த்தா நானும் எட்டி பார்க்க முடியுமா வந்து வீடியோ விட்டு? இது வந்து ஸ்கை ப்ளூல வந்து ப்ரௌன் பார்டருங்க. ஸ்கை ப்ளூல ப்ரௌன் பார்டர். ருத்ராட்சத்துல மட்டும் மடிசார்ல 9.5 கஜம் ருத்ராட்சத்துல மட்டும் நான் வந்து ஒரு 14 கலர் போட்டிருக்கேன். 14 கலரும் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாமே வந்து அட்டகாசமான கலர்ஸா இருக்கும். இது வந்து எப்பவுமே ரெகுலரா ஓடுற கலர். கற்பகம் பச்சையில பாட்டில் கிரீன் சொல்லலாம், இல்ல கற்பகம் பச்சம், இல்ல டீப் பச்சைன்னு சொல்லலாம். அதுல சாரி, அதுல வந்து ரெட் பார்டர் அது. இதுவும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து ஹைட் வந்து நீங்க கேட்கலாம். இப்ப சார் நான் கொஞ்சம் ஒசரமா இருக்கேன் சார்,
எனக்கு எப்படி சார் கரெக்டா இருக்குமா? அம்மா நீங்க வெளியே வாங்குற மாதிரி நாங்க வந்து தயாரிப்பு பண்றது கிடையாது. ராணி 1948 கடையில வந்து உங்களுக்கு லென்த் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வந்து உயரமும் பாத்தீங்கன்னா 47 இன்ச்சு பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒசரம் கொசரம் குறவா இருக்கு சார். அதே மாதிரி சேலை வந்து கீழே உங்களுக்கு இந்த மாதிரி மடிஞ்சு நிக்காது. தண்ணியில போட்ட பிறகு ஒரு 2 வாஷ் 3 வாஷ் பண்ண பிறகு சேலை கீழே மடிஞ்சிருது சார். உங்களுக்கு என்னென்ன தொடர்தோ நான் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வர்ற கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா? சரிங்களா? இப்ப இந்த ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லலாம் ருத்ராட்சம் இது வந்து ஆர்டினரி குவாலிட்டின்னு. பட் நான் ஆர்டினரி குவாலிட்டின்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லுவேன். இப்ப இதே மாதிரி வந்து 6 கஜத்துலயும் உங்களுக்கு வந்து பிளைன் நிறைய வந்திருக்கு. அது எங்கேயோ வச்சிட்டாங்க இவங்க. இங்க இருக்கு. இது வந்து 6 yards. இதுவும் 120 கவுண்ட்ஸ்ல 6 yards. இது 6 yardsல பிளைன் இருக்கு. இதுவும் நாளைக்கு நான் போடுறேன், வீடியோ போடுறேன். சப்போஸ் போட்டோ வேணும்னா கேளுங்க, நான் போட்டோ அனுப்புறேன். இப்ப எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா போட்டோஸும் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? சரி, நவராத்திரி சீசன்ல மடிசார் வீடியோ போடுவோம்னு போட்டிருக்கேன். நிறைய பேர் வீடியோ போடுங்க சார். மடிசார் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க. மடிசார் வீடியோ போட்டீங்கன்னா தானே எங்களுக்கு தெரியும் சொல்லி இப்ப நான் மடிசார் வந்து நிறைய ஸ்டாக் பண்ணிருக்கேன். இப்ப நான் பிளைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் உங்களுக்கு வந்து ஃபிளவர்ஸ் போடுறேன். இது ருத்ராட்சத்துல வந்து உங்களுக்கு மாம்பழம்ல நான் சிவப்பு கரை போட்டேன். இது மாம்பழம்ல பச்சை கரை. நல்லா பச்சை பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா வந்து பிரைட்டா இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பச்சை கரை நீங்க பாத்துருப்பீங்க, மாம்பழம் பாத்துருப்பீங்க. மாம்பழம் வந்து போட்டோல பாக்குறப்ப பிரைட்டா தெரியும். போட்டோ ஷாப்பிங் போட்டு லைட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு காட்டுவாங்க. நான் லைட்டு தான் போட்டுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதுல என்ன இருக்கோ அதே கலர் இருக்கும். பச்சை வந்து மக்க அடிக்காது உங்களுக்கு. பச்சை வந்து பிரைட்டா இருக்கும். இந்த பச்சை எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைட்டா இருக்கும். ஜரிகை நான் த்ரெட் நல்ல த்ரெட் தான் யூஸ் பண்றேன். அதனாலதான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தான் வருது. இப்ப இது பிரைஸ் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து இதோட எம்ஆர்பி வந்து 2200 ரூபாய் இருக்கு. டிஸ்கவுண்ட் எல்லாம் போக உங்களுக்கு 1700 to 1750 உங்களுக்கு வந்து நான் அந்த சேலையை வந்து 120 கவுண்ட்ஸ்ல உங்களுக்கு பிரமாதமான சேலையை நான் கொடுத்துருவேன். இது வந்து நீங்க நினைக்கலாம் சார் கருப்பே வேணாம் சார், கருப்பு ஏன் சார் நீங்க 9 போட்டீங்கன்னு கேட்கலாம். கருப்பு கிடையாதுமா இது. இதுவும் நேவி ப்ளூ தான், எம்எஸ் ப்ளூன்னு சொல்லுவோம். நேவி ப்ளூ மெஜெண்டா பார்டர் போட்டிருக்கேன், ருத்ராட்சம் பார்டர். நல்லா பிளைன்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த பிளைன்ல வந்து உடுத்துறது அழகுதான், அது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அதனால உங்க உத்தரவின் படிதான் நான் வந்து இப்ப மடிசார்ல வந்து 9 கஜம் வந்து ரெடி பண்ணிருக்கேன். சரிங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்களா? அட்டகாசமா இருக்கும். சேலை மடிச்ச மாதிரி பார்த்தோம்னா நல்லா இருக்காது. இப்ப முறுக்கு பாத்தீங்கன்னா பிழிவாங்க பாத்தீங்களா, அது பிழிஞ்சு இப்படி இருக்கிறத பார்த்தா என்னடா கோணமாலாம் இருக்குன்னு நினைச்சு வாயில வச்சு நறுக்குன்னு கடிச்ச உடனே அப்படியே அரிசி முறுக்கு ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் என் சேலையை மடிச்ச மாதிரி பார்த்தா முறுக்கு மாதிரிதான் இருக்கும். வாயில வச்சோம்னா அரிசி முறுக்கு, அசல் அரிசி முறுக்கு. அந்த மாதிரி பளிச்சுன்னு ஜம்முன்னு தெரியும். வச்சு காட்டினோம்னா நல்லா அழகா இருக்கா, பிடிச்சு போயிருக்கும். இப்ப வாங்கிலான்னு தோணுமே, டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, தம்பிக்கு அனுப்புங்க. பாப்பாக்கெல்லாம் உங்களுக்கு புக் பண்ணிடுவாங்க. எல்லா பாப்பாவும் இங்கதான் உட்காந்துருக்கு, கூட்டமா உட்காந்து இங்க படம் கட்டுற மாதிரி என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. கூட சம்சாரமும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சிரிக்கட்டும், சிரிச்சா நல்லது தானே. நான் ஒண்ணு இருக்கு, அது சிரிக்காம அடக்கி வச்சிருக்கு. சிரிச்சா பேசிரிச்ச மாதிரி லென்த்தா சிரிக்கும். வரல எனக்கு. இது மாம்பழம் இல்ல, மெருன் பார்டர். மாம்பழம் மெருன் பார்டரு. இது வந்து நவ்வா பழ கலர்ல ரோஸ் பார்டர். நவ்வா பழ கலர்ல ரோஸ் பார்டர் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும்மா. நவராத்திரி கட்டிக்கிட்டு நீங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த துர்கா தேவி ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கணும்மா. எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த பிரபஞ்சம் இயங்குறதே பஞ்சபூதத்தால தான். நீர், நிலம், ஆகாயம், காற்று, இந்த மாதிரி 5 பூதங்களும் இயக்குறது. நம்ம உடம்பே அப்படித்தான் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு இந்த 5 பூதமும் காசு ஆகிக்கிட்டுறாங்க. ஆமா, எல்லாமே காசு ஆச்சு. பஞ்சபூதமும் காசு ஆகிட்டாங்க. தண்ணிக்கு காசு, போன் பேசினா காத்துல போகுது காசு. காசு அந்த இந்த படம் சொன்ன மாதிரி எமரா சொல்லுவாரு, காசியே தான் கடவுள் அப்பா சொல்லி. அந்த மாதிரி எத்தனை யுகம் வந்தாலும் காசு தாங்க, காசு தாங்க. நான் அதெல்லாம் வேணாங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா போதும். எங்களுக்கு உற்பத்தி வேலை லாபம் இல்லாம நான் வியாபாரம் பண்ண முடியாது. எனக்கு 4 காசு செலவு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு லாபம் வேணும். கொஞ்சம் லாபம் வச்சு வியாபாரம் பண்றோம் போதும். நல்ல பொருளா நல்லபடியா நாங்க கொண்டு போய் சேர்த்தா போதும் ஜனங்களுக்கு. இந்த ராணி நிறுவனம் 77 வருஷம் எங்க தாத்தா நிறுவி கொடுத்ததை காப்பாத்தி கொடுத்து எங்க பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடே. நிறுவனத்துடைய கோட்பாடே அதான். அதோடைய கட்டுப்பாடுல தான் நாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும்
ஆன்லைன்ல 650 750 550 போட்டா கூட நம்ம கவலைப்படாம தைரியமா சொல்லுவேன். என்கிட்ட சேலை ஜரி கட்டம் வாங்கினாலும் சரி, சாதாரண சுகுடி சேலை வாங்கினாலும் சரி, 1500 சொல்லுவேன். யாராவது சொல்லுவாங்களா? 300 ரூபாய்க்கு வாங்க 3000 சேலை இருக்குன்னு கூப்பிடுவா. நான் கூட மாட்டேன். என்கிட்ட 3000 சேலையும் 1500 மேலதான் இருக்குன்னு சொல்லுவேன். விலை கம்மியில வேணுமா? இருக்கு, ஆனா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சொல்லுவேன். ராணி சுப்பீரியர்ல வாங்கினீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும், விலை சூப்பர் டூப்பரா தான் இருக்கும். நான் வந்து ஆன்லைன்ல 550 ரூபாய் விற்கிறான்னு சொல்லி நானும் இந்த 550 ரூபாய் சேலை வித்தேன்னா ஆன்லைன்ல விற்கிறவன் இன்னைக்கு வந்து சேலை வைப்பா, நாளைக்கு பணியார வைப்பா. நான் என்னத்த விற்கிறது? ராணியில வந்து சேலை மட்டும் தான், சுகுடி சேலை தான் ஃபேமஸ். நான் அதை தானே விற்க முடியும். இன்னைக்கு ஆன்லைன்ல பண்றவன் பண்ணிட்டு போயிடுவான், நாளைக்கு போய் முறுக்கு பிழிச்சு முறுக்கி விற்க ஆரம்பிச்சிடுவேன். நான் என்னத்த விற்கிறது? ஏனாம நான் சுகுடி சேலையை நல்லபடியா பண்ணிட்டு நீங்க ஆதரவோட நான் போய் சிரிப்பு சொல்லிட்டு கேக்குறீங்களா? இப்படித்தான் சிரிக்காது, சிரிக்கிறதுக்காண்டியே வருதுங்க என் கடைக்கு. நானும் சிரிக்க வைக்கிறதே என் பொழப்பா வச்சிருக்கேன். சிரிக்க வச்சா போதும், அள வைக்காம இருந்தாலே போதும். அந்த ஆண்டவன் துறை என்றும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், நல்லொலி பாயட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், மருந்து மாத்திரை இல்லாம எல்லாரும் நீடோலி வாழ வேண்டும். அன்பு உறவுகளோட பாலங்கட்டி அன்போட வாழுங்க. அதே மாதிரி வந்து பத்திரகஞ்சம் இப்ப நான் காட்டுறேன். 9 வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசைன் எடுத்து போடுறேன். அப்பா அந்த டிசைன் எடுத்துறேப்பா, அந்த டிசைனும் போட்டு முடிச்சிருவோம். அந்த டிசைன் மட்டும் 9 கொடுப்பா, கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அது இல்லம்மா, இது வந்து இதே 9 கஜம் தான். நான் இப்ப ருத்ராட்சம் போட்டேன் உங்களுக்கு, சரிங்களா? நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி தானே ஆஃப் பண்ண போனீங்க. ஆண்டோன் நல்லொலி பாயிட்டுன்னு சொல்லிட்டேன். அப்பெல்லாம் முடிச்சு கண்டினியூ ஆகுது. ஆமா, முடிச்சிடுறேன் இருங்க. இது வந்து டபுள் சைடு கெட்டி பார்டரு. நல்லா பார்டர் பாத்தீங்கன்னா பர்பிள் பார்டர் போட்டு அன்னமயில் போட்டு அழகா இருக்கும். சிரிப்பா தடக்குங்கப்பா. நீங்க சிரிச்சா எனக்கு சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது பாட்டு. சில பேர் கமெண்ட்ல போடுவாங்க, இந்த ஆளு பேச்சு ஓவர்னு. எனக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். எனக்கு பேசினாதான் பிடிக்கும். பேசாம உம்மனா முஞ்சி மாதிரி இருந்தா என்னத்துக்கு? இதெல்லாம் வெளியே அனுப்பிச்சாதான் நான் வீடியோ போட முடியும் நிம்மதியா. ஆமா, இது வந்து ஃபேண்டா. எப்படி பாத்தீங்களா? ஃபேண்டால வந்து பர்பிள் பார்டர் சொல்லுவீங்க நீங்க, பட் நாங்க இது மெரூன் பார்டர்னு சொல்லுவோம். பேட்டு பாத்தீங்கன்னா மாங்காய் வச்சு அழகா சூப்பரா இருக்கும். இது பார்டரு டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சென்னையில போங்க, சென்னைக்கு நிறைய ஸ்டாக் அனுப்பிச்சிருக்கேன் என் பிரான்ச்ல. காசி ஆர்கேட்ல, பாண்டி பஜார்ல காசி ஆர்கேட்ல என் பிரான்ச் இருக்கு. அத்வைதா சாரீஸ்னு இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ஹெரிட்டேஜ் ராணி 1948 உடைய கடை, சரிங்களா? அங்க போனீங்கன்னா ஏன் சேலை தான் நிறைய, ஏன் சேலை மட்டும் தாங்க, ஏன் பிரான்ச்சே தாங்க அது, சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. அங்க காஞ்சனான்னு என் தங்கச்சி கவனிச்சுக்கிறாங்க, சிறுரங்கத்து பொண்ணு, சரிங்களா? தூக்கி போட்டு பிடிப்போம் பாருங்க. இப்ப இருக்கிற பொண்ணுகிட்ட சேலையை கட்டி காமிப்பாங்கன்னா தெரியல, முந்தான முன்னாடி போட்டுக்கிட்டு சேலைய பின்னாடி போடுது. இப்பதான் சொன்னேன், ஐய முந்தான இப்படி வரணும்மா, இது கூடவா தெரியாது உங்களுக்குன்னு சொன்னேன். வேணா ரொம்ப லந்தரிச்சோம்னா சின்ன பொண்ணுகள்லாம் நீ ட்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். பாவம், அதுகளுக்கு பிடிச்சது பண்ணுது. காலம் மாறி போச்சு, என்ன பண்றது? சூப்பராங்களா? ஃபேண்டால மெரூன் பார்டர் நல்லா அழகா இருக்கும். டிசைன் வந்து உங்களுக்கு கிராஸ் கிராஸா இருக்கும். இந்த மாதிரி நல்லா நான் போடுற அந்த டிசைன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். இது வந்து கத்திரிப்பு கலர். இது கத்திரிப்பூல வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு மெரூன் பார்டரு. பூ டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கிராஸா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து அழகான பார்டரு. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து அழகா இருக்கும். கத்திரிப்பு பார்டர்ல மடிசாரு. நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா வந்து நான் போடுறது உங்களுக்கு 9.5 கஜம் 870 மீட்டர். நீங்க நினைக்கலாம், சார் நானா பேசலைங்க, கஸ்டமர் வந்து சொல்றாங்க எனக்கு 9.5 கஜம் பத்தல சார், என்ன சார் பண்றது? நான் இப்ப கூட சொல்றேன், நீங்க வந்து கடையில வாங்குறப்ப 8.25 மீட்டர் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், சொல்லக்கூடாது, நான் வந்து உறுதியா சொல்ல முடியாது. 8.25 மீட்டர் கூட கிடைக்கிற கடைகள் இருக்கு. 8.25 மீட்டர் 8.5 மீட்டர். ஆனா நானது 870 மீட்டர் தாராளமா இருக்கும். அதனால எனக்கு 10 தான் சார் எனக்கு சரியா வரும், நான் கொஞ்சம் கனமா இருக்கேன்.
நீங்க வாங்க. 10 கஜம் கூட என்கிட்ட நிறைய இருக்கு. 10 கஜம் அடுத்த வீடியோ நான் 10 கஜம் மட்டும் தனியா போடுறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சம்பங்கில வந்து மடிசார் 9.5 கஜம் டபுள் சைடு கெட்டி பார்டர் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து ராமர் பச்சை, ராமர் பச்சைல வந்து மெரூன் பார்டர். இதை நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து மெரூன் தான் சொல்லுவோம். இப்ப ரீசெண்டா என்ன ஆகி போச்சுன்னா பர்பிள் பார்டர்னு சொல்றாங்க. எப்படி பர்பிள் பார்டர் ஆகுதுன்னு தெரியல, பட் இருக்கட்டும். பர்பிள் பார்டர்னு சொல்லிக்கலாம், மெரூன் பார்டர்னு சொல்லிக்கலாம். இது மெரூன் பார்டருங்க. ராமர் பச்சையில மெரூன் பார்டர் 9.5 கஜம் 870 மீட்டர் மடிசார் சேலைகள். நவராத்திரி ஸ்பெஷலா போட்டிருக்கேன். டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், கொடுக்காம இருக்க மாட்டேன். இதை நான் சொல்லிட்டேன். இதோட விலை எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இது வேல்தாரி சேலை. இது 2200 ரூபாய் எம்ஆர்பி. டிஸ்கவுண்ட் எல்லாம் 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. நவராத்திரிக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தர்றேன். தம்பியை கான்டாக்ட் பண்ணுங்க தேவைங்கிறவங்க. கண்டிப்பா 20% நான் கொடுக்கறது உறுதிதான். சரிங்களா? இங்க 20%, சென்னையில 10%. நீங்க அனுப்புங்க. சார் கொஞ்சம் விலை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோமா? உங்களுக்கு கொடுக்காம என்ன பண்ண போறோம்? எத்தனை வருஷம், எங்க 77 வருஷம் உங்க பாட்டி, அப்புறம் அம்மா, அப்புறம் பேத்தி வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு பண்ற கடை. உங்களுக்கு தராம யாருக்கு கொடுக்க போறோம்? நவராத்திரிக்கு கண்டிப்பா தம்பி நான் தர்றேன் உங்களுக்கு. இப்ப ரெகுலரா கொடுக்கறது 2200 ரூபாய். 20% தள்ளுபடி ஆச்சுன்னா 1800 ரூபாய் வரும். நீங்க கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஒரு 10% கொடுத்து நான் வந்து நவராத்திரிக்கு எல்லோர் வீட்டிலும் எங்களுடைய ராணி 1948 உடைய ராணி சாரீஸ் 1948 ஆரம்பிச்ச கடை, பாரம்பரியமான ராணி கடையில இருந்து உங்க வீட்டுக்கு நவராத்திரிக்கு கொழுவுக்கு இந்த துர்காதேவிக்கு வணங்கும் போது எங்க சேலையை உடுத்திக்கிட்டீங்கன்னா அதனுடைய மகிமை எங்களுக்கும் கிடைக்குமா. அதனால சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி வந்து இப்ப வேல்தாரி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். வேல்தாரி என்னைக்குமே ஹிட்டு தான். 50 வருஷமா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மாதிரி இது எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். இந்த வேல்தாரி டிசைன் உங்க எல்லாருக்குமே தெரியும். சுங்குடி சேலை மடிசார் உடுத்துற எல்லாருக்குமே தெரியும். இந்த வேல்தாரி வந்து என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுதான். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் சுங்குடி சேலை இந்த டிசைன் தாங்க. சூப்பர் ஸ்டார் வேல்தாரின்னு சொல்லிடலாம். அதுக்கு கரெக்டுங்களா? ஆமா. இன்னும் இருக்கு. அது 9 கஜம். அது என்ன ஆயிட்டப்பா? அது நாளைக்கு போடுறேன். 17 நிமிஷம் ஆச்சு. இப்பவே நீங்க நினைச்சிருப்பீங்க போதும்டா நிப்பாட்டுடா, தொந்தரவு தாங்க முடியல. 15 நிமிஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. கோட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு, கோட்டை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றது போல இருக்கு. அது நிறைய இருக்கு. அது ஒரு 15-20 சேலை இருக்கு. அதனால வந்து எனக்கு வேற வேர்க்குது. ஏசி போடல இவங்க. இது வந்து பிங்க்மா. பிங்க்ல வந்து ப்ரௌன் பார்டர் பாருங்க, நல்லா அழகா இருக்குங்களா? மெட்டீரியல் கூட நீங்க வந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கமெண்ட்ல போடுங்க. போட்டீங்கன்னா தான் கஸ்டமர்ஸ் வந்து சரி உண்மையாவே நல்ல கடை தான் சொல்லி. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள்ல நான் அனுப்பிடுறேன். அதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க 4 பேர்ட்ட சொன்னாதான் எங்களுடைய ஒரிஜினல் ராணி கடைக்கு, ராணி 1948 கடைக்கு அனுப்புங்க. கூகுள்ல போய் ராணி 1948 போடுங்க. என்னுடைய கடை மட்டும் வரும். அதை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு தான் தம்பி வந்து நல்லா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்து கஸ்டமரை சம்பாதிக்கணும். காசு எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? காசை சம்பாதிக்கணும்னா கஸ்டமர் சம்பாதிக்கணுங்க. இப்ப என்னுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா என் உறவுகள் வந்து பெரிய குடும்பம். நான் ஒருத்தருடைய இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டதே இல்லைங்க. சண்டை போடுவேன், ஆனா அத்துக்கிட்டது கிடையாது. அத்துக்கிட்டதுங்கிறது கிடையவே கிடையாது. சட்டையை எப்படி சண்டை வேணா போடுவேன், தவிர போட்டு மல்லு கட்டி பல்ட்டி வேணா அடிப்பேன். ஆனா வேணான்னு விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி கஸ்டமர் நீங்க 4 பேர்ட்ட சொன்னாதான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்ககிட்ட பண்ண சொல்லுங்க. சொந்தக்காரங்க, சோகக்காரங்க இல்ல, இழுத்த வீட்டுக்காரங்க, சோகக்காரங்கன்னா நமக்கு வேண்டும்னே வெறுப்பான், அவனுக்கு அனுப்புங்க. அவனுக்கு பண்ணாதானே ஏன் தொந்தரவு அவனுக்கு கிடைக்கும்ல, அதுல இருந்து சந்தோஷப்படலாம்ல. சரிங்களா? அப்ப ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மதுரைக்கு வந்தாங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போய் ராணி சாரீஸ் ஏமாறாம ராணி 1948 போடு, கூகுள்ல போடு, கடைக்கு போயிடலாம். ஆன் மெயின் ரோட்ல தான் இருக்கு. தெப்பக்குளம் இருந்து கீழவாசல் போற வழியில தான் இருக்கு. கீழவாசல் தெப்பக்குளம் போற பாதையில தான் இருக்கு. பழைய அலங்கார் தேட்டர் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போறதுக்கு டைம் தான் இல்ல தம்பிக்கு. எப்படியாச்சும் போடுறேன் வீடியோ. கடைக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு டிசைன் பார்க்கலாம். நிறைய இருக்கு. 650 ரூபா வந்து சேலைகள் இருக்கு. உங்களுக்கு தாராளமா வாங்கலாம். சென்னைக்கு நிறைய ஆஃபர் கூட அனுப்பிச்சிருக்கேன். எங்களுடைய கடையில இருந்தே ஆஃபர் போட்டு அனுப்பிச்சிருக்கேன்மா. சென்னை கடைக்கு போங்க. பாண்டி பஜார்ல
காசி ஆர்கேட் மால்ல இருக்கு என்னுடைய பிரான்ச். அங்க போய் சொல்லுங்க, செந்தில் சார் சொன்னாரு ஆஃபர் சாரீஸ் எல்லாம் இருக்காமே, ஆஃபர் போட்டே வந்திருக்காமே ஃப்ரெஷ்ஷானு கேளுங்க, கண்டிப்பா காட்டுவாங்க. ஓகே, அந்த ஜெய துர்கா தேவி வந்து என்னைக்கும் உங்கள் வீட்டில் அமக்கலமான சுபிச்சம் தரட்டும் என்று வேண்டிக் கொட்டிக் கொள்கிறேன். அதோட வந்து இந்த சாஃப்ட் காட்டன் மடிசார்ல கூட வந்து உங்களுக்கு 9.5 கஜம் சாஃப்ட் காட்டன் கூட இருக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அது கீழே கொண்டு வந்தாங்களான்னு தெரியல, மேல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை கூட நாளைக்கு இது பண்றேன் உங்களுக்கு. இந்த இது கூட உங்களுக்கு வந்து 9.5 கஜம் தான். இதுவும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் இன்னும் போடல. இது நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன். மறுபடியும் வந்து ஆஃப் பண்ற நேரத்துல மறுபடியும் கண்டினியூ பண்ணா காண்டாய் போயிடும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நாளைக்கு போடுறேன். 9.5 கஜம் தான், நல்லா சாஃப்டா இருக்கிறது. நாளைக்கு போடுறேன் கண்டிப்பா தம்பி, நாளைக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே. ஆமா, நைட் எல்லாம் முடிச்சு பார்க்க வேணாம். காலைல எந்திரிச்சு குளிச்சு எழுச்சு சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. நைட்டு வந்து முழிக்காம இருங்க. நைட் நல்லா தூக்கம் வரணும் எல்லாருக்கும். நைட்டு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஆதரவு கொடுத்த அனைத்து வாடிக்கையாளருக்கும் நன்றிகள் பல. ஆதரவு கொடுக்க போகிற வாடிக்கையாளருக்கும் நன்றிகள் பல. எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. திரும்ப திரும்ப பேசுறேன், திரும்ப பேசுறேன். சங்கிலி முருகன் சொன்ன மாதிரியே இருக்கும். என்ன பண்றது, நீங்க எல்லாம் சொல்லி ஆதரவு பண்ண வச்சு இன்னும் நிறைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் எங்க கடை வளரும். அடுத்த தலைமுறைக்கு 100 ஆண்டுகள் கடந்து வாழணும், கலந்து நம்ம அந்த கடை வாழணும், கடையின் வளர்ந்து வரணும். உங்கள் ஆசீர்வாதங்களுடன் உங்கள் ராணி எம் செந்தில்குமார், ஹெரிடேஜ் ராணி 1948 கடையில இருந்து. நன்றி, வணக்கம்.